மீனராசி அன்பர்களுக்கான மாசி மாத பொது பலன்கள். இந்த குரோதி தமிழத்து வருகின்ற மாசி மாத பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா 13/2/2025 14/3/2025 மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாதத்தில் கிரக நிலைன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் பார்த்திங்கன்னா அந்த மாதம் முழுவதும் செயற்கையாக இருக்க நிலை ஏற்படுது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு குரு பகவானும் மீனத்துக்கு சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. அந்த பரிவர்த்தனையும் நிறைய பலன்களை அளிக்க போகுது உங்களுக்கு. மாசி 9ஆம் தேதி 21/2/2025 மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். அதனால் அவருடைய முழு பார்வையும் பலனும் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. மாசி 14ஆம் தேதி 26/2/2025 மீனராசிற்கு புதன் பகவான் நீச்சம் பெறுகின்றார். நீச்சம் அடைந்த புதனால் நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த மாசி மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12 இருக்கின்றார். 12 இருக்கின்ற சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான ஆதாயங்களை பெறுவீர்கள். வெளிநாட்டுக்கு போனவங்கள் அதன் வாய்ப்பு நல்லா கிடைக்க போது முயற்சியை தான் போகலாம். அதேபோல் வெளிநாட்டில் வரக்கூடிய அன்புகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தோடு வெளிநாட்டிலேருந்து தாயகம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கனால வெளிநாடு தொடர்பான எல்லா விஷயங்களும் நல்ல ஒரு வாய்ப்பையும் முன்னேற்றக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதே போல் இந்த தற்பெருமைக்காக செலவு செய்வதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். செலவு பண்ணுங்கள், தற்பெருமைக்காக செலவு கொஞ்சம் குறைச்சிக்க நல்லது உங்களுக்கு. இதில் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் செயல்பாடு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப டென்ஷனாக ஆகாமல் பதட்டம் இல்லாமல் செயல்பட்டாலே உங்கள் அனைத்து விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். வெற்றிகரமாக குடிச்சோம்னா கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் யோசித்து பொறுமையாக செயல்படுறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் 4 இருக்கார். 4 இருக்கிற செவ்வாயால் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த அரசு தொடர்பான செயல்களில் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது, ஆதாயம் கிடைக்க போகுது. அந்த அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணி வந்தது அரசில் ஏதாவது எதிர்பார்த்தா அந்த ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. புதன் பகவான் 2 இருக்கின்றார், 12 இருக்கின்றார். இந்த 12 இருக்கிற புதன் பகவானை பார்த்தோன்னா உங்களுடைய வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்போட முக்கியத்துவத்தை நீங்கள் உணர போகிறீங்க. நீங்கள் ஒரு பயணத்தையும் ஒரு முக்கியத்துவம் அறிந்து நீங்கள் இப்போ செய்கின்ற போது அந்த முக்கியத்துவத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் அறிந்து கொள்வதால் நீங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ். நம்மளுக்கு தெரியும் இது முடியுமா முடியாது, நம்மளை பற்றி தெரிந்து கொள்கின்ற போது எல்லா விஷயம் நம்ம ஒரு வெற்றி நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக பிரகாசமாக உங்களுக்கு. மாசி 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு இந்த ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் ஈர்ப்பு அதிகரிக்க போகுது. அதனால் உங்களுக்கு சில பொருட்களை வாங்குவதற்கான ஆசையை அதிகரிக்கும். அதோட முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க. மாணவர்களுக்கு அந்த கல்வி தொடர்பான பணியில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் சூழ்நிலை காணப்படும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ஏற்படைய காலகட்டம் கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. கொஞ்சம் கவனமாக இருக்க நீங்கள். சுக்கிரன் உங்கள் ராசி இருக்கிறவங்களுக்கு ராசியில் சுக்கிரன் இருக்கிறதாக பார்த்தோன்னா கொஞ்சம் இழுபறியான சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. இது வரைக்கும் முடியாமல் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் இந்த மாசி மாதம் மீனத்துக்கு சிறப்பாக முடிவுக்கு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் இந்த விதமான அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற ஒரு மாதமாக அமையுது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினுடைய தேவைகளை கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க. அதே போல் குரு பகவான் 3 இருக்கின்றார். 3 இருக்கின்ற குரு பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் பிறந்தனா கொஞ்சம் எதிர்பாராத சில ஆதரவு கிடைக்க போகிறாங்க. நீங்கள் நினச்சி பார்க்காதவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த விஷயம் நீங்கள் சக்ஸஸாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு. சனி பகவான் 12 இருக்கின்றார். 12க்குள்ளே சனி பகவானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். உடல் சரியில்லை ஒரு மருத்துவ போய் பாருங்கள், சிகிச்சை எடுக்கிறனால உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தானே. கொஞ்சம் கவனமாக இருக்கிறீங்க. ராசியிலே ராகு இருக்கார். ராகு ராசி இருக்கிற நிலை பார்த்தா உங்களுக்கு இந்த ஆடம்பரமான சிந்தனை அதிகரிக்க போகுது. ஆடம்பரமான சிந்தனைகள் ஆடம்பரமான செலவுகள்லாம் கொஞ்சம் உங்களுடைய கையிருப்பு கரையலாம். கொஞ்சம் பணம் சம்பந்தமாக சில நெருக்கடிகள் வருது தான் வாய்ப்பெலாம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு தேவையான செலவை செய்வது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள்.
கேது 7 இருக்கின்றார். 7 இருக்கின்ற கேது பகவானால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்கள். ஆர்வக்கோளாறு செயல்பட்டீங்க பண்ணாதீங்க. தேவைப்பட்ட பிரச்சனைகளோ வரையங்களை சந்திக்க வேண்டியதுக்கான நிதானமாகவும் செயல்படுவதற்கான ஒரு நிலையில் கேது இருக்கின்ற ஆனால் கொஞ்சம் கவனமாக ஒரு பேச்சும் ஒரு செயலும் கொஞ்சம் கவனமாக நல்லது. உங்களுக்கு உடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஐகிரிவரை வழிபட நற்பலன்களை பெற்று ஒரு விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு தடையற்ற ஒரு நிலையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிரகாசம் மீனத்துக்கு இந்த மாசி மாதம். நன்றி, வணக்கம்.